it's Naveda. Welcome back to my channel. இன்னைக்கு நான் தமிழ்ல vlog பண்ண போறேன். இப்பதான் எந்திரிச்சா ஒரு 9:30 மணி ஆகுது. Weekendனால லேட்டா தூங்குனேன். I remember collegeல 9னா it was so early. But இப்போ rotationsனால daily 5-6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். So 8-9 is like luxurious sleep. So first Django வெளிய walk கூட்டிட்டு போறேன். The temperature is like 10 degrees outside Fahrenheit. So பயங்கரமா குளிருது. Django also in the temperature தாளவே மாட்டான். So அவனுக்கு also ஒரு sweater இருக்கு. அது போட போறேன். I'll show you. And yeah. You want to walk? Walk போலாமா? Breakfast time. I'm craving something sweet, so I think oatmeal செய்ய போறேன். Yeah, oatmeal recipe கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், but I love it. So definitely try பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா கீழே comment பண்ணுங்க. So இதுக்கு ஒரு ripe banana வாழைப்பழம் எடுத்து mash பண்ணணும். Just ஒரு bowlல mash பண்ணி and then பால் add பண்ணணும். நான் soy milk use பண்ண போறேன், but you can use any milk. And then in the combination microwave பண்ணணும் about 30 seconds ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் oatmeal add பண்ண போறேன். So நான் 1/2 cup oatmeal add பண்ண போறேன். And then வேற என்ன வேணாலும் add பண்ணலாம். So நான் blueberries, apple, chia seeds அந்த மாதிரி just additional things add பண்ண போறேன். And இது எடுத்து திருப்பியும் microwave பண்ணணும். I think another ஒரு நிமிஷம் is good. And then finally toppings மாதிரி நான் almond butter மேலே கொஞ்சம் drizzle பண்ண போறேன். வேணும்னா peanut butter யூஸ் பண்ணலாம், cookie butter or just honey, syrup அந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப இனிப்பாக இருக்காது, ஆனால் அது பனானானால ஒரு subtle sweetness இருக்கும் and it's my absolute favorite. So far just வீட்டில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். துணி துவைக்க போட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அதை மடிக்கணும். And then dishes பாத்திரம் கொஞ்சம் விளக்குனேன். இன்னைக்கு night actually எனக்கு வேலை இருக்கு. It's an overnight shift at the emergency department. 8 o'clock to 8 o'clock, 12-hour shift. So usually in the overnight shiftல காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு சீரியஸாக தூக்கம் வரும். So அதனால just to prepare, I think sometime ஒரு nap எடுக்க போறேன். I think lunch பெருசா ஒரு lunch சாப்பிட்டதுக்கு அப்புறம் usually தூக்கம் வரும். So அப்போ I'll take a nap and prepare for the overnight shift. Okay guys, இப்போதான் napலேருந்து எந்திரிச்சேன் and இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக டைம் ஆச்சு. I'm so tired. It's fine. நான் நாளைக்கு வந்து திருப்பி தூங்குவேன் காலையில் வந்து. Night shiftனால like overnight shiftனால makeup நிறைய போட மாட்டேன். Just concealer கண்ணுக்கு கீழே and then maybe மை. Also in the weather ரொம்ப cold and dry இருக்குதுனால at least once a week நான் தலைக்கு எண்ணெய் போடுவேன். So this is castor oil, olive oil for the roots, and then just coconut oil, தேங்காய் எண்ணெய் for the rest of the hair.
And இந்த மாதிரி வேலைக்கு முன்னாடி இல்ல ஸ்கூலுக்கு போக முன்னாடி என்ன போட்டேன்னா usually just tight முடி braid பண்ணிருவேன் இல்ல just பின்னிருவேன். So obviously hospitalல வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது. So நான் இப்ப கிளம்ப போறேன் and நாளைக்கு காலையில பார்க்கலாம். Hi guys. இப்போ 8:30 மணி அடுத்த நாள் 8:30 மணி. Literally you can see it's 8:20. இப்பதான் வந்து Django திருப்பி walk கூட்டிட்டு போய் குளிச்சிட்டு just கொஞ்சம் ஃபேஸ்க்கு moisturize எல்லாம் skin care பண்ணிட்டு I'm gonna try to sleep until 3 o'clock. So that way 9 o'clock to 3 o'clock na I think I'll be fine. So இன்னைக்கு Sundays நாளைக்கு ஒரு புது rotation ஆரம்பிக்க போகுது. So I just want to be well rested before then. So இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் it's just a relaxed day. நான் டோட்டலா மறந்துட்டேன். I'm on call today. So emergency ஏதாவது வந்தா என்ன கூப்பிடுவாங்க. So திருப்பி ஸ்கூலுக்கு போணும். But hopefully அந்த மாதிரி emergency எல்லாம் வராது. So அப்படி இல்லைன்னா just TV பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ண போறேன். ரீசெண்டாக நான் இந்த X-Lashன்னு ஒரு eyelash serum ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வாரம் தான் ட்ரை பண்ணேன். But already I see a huge difference. It's vegan, cruelty free, and just in the eyelash line apply பண்ணனும் at least once a day, usually தூங்குறதுக்கு முன்னாடி. And I think it says 2 மாசத்துல இல்ல 1 மாசமா 2 மாசத்துல results தெரியும். இதுக்கு முன்னாடி நான் nightly castor oil போடுவேன் lash lineல, and because of that my lashes are already quite thick and healthy. But இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் I see a huge difference. So I think 2 months after I'll give you my final recommendation. So I think இதோட நான் இந்த vlog end பண்ண போறேன். Thank you so much for watching and tolerating my thumbnail. And I'll see you guys in my next one. Bye guys.